நம்ம வாழ்க்கையை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க தெரியுமா? சில நேரம் நாம இல்லை. டோபமைன், ஓவர் திங்கிங், ஃபோன் அடிக்ஷன் ப்ளஸ் லேசி ஃபீலிங், இதெல்லாம் ஸ்லோவாக நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கேமில் இருந்து எப்படி வெளியே வர்றது? இந்த ஃபேக்கான உலகத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது? இதுல இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி தொலைக்கணும்? நீங்கள் நினச்ச பாதையில் எப்படி போகிறது? உங்களோட எண்ணங்களை எப்படி வெற்றி பெற வைக்கிறது? இந்த வீடியோவில் 5 விஷயம் சொல்கிறேன். உண்மையிலேயே என்ன நடக்குது, அது எப்படி நம்ம லிமிட்டோட வச்சுக்கிறது, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றதுன்னு சொல்ல போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட 26. ஸோ இந்த வீடியோவில் வேக்கப் டு ரியாலிட்டி பற்றி பேச போகிறோம். ரியாலிட்டினா என்னென்னு தெரியுமா? உண்மையாக வாழ்கிறதுனா என்னன்னு தெரியுமா? உன்னோட ரியல் எமோஷன்ஸ், ரியல் ஸ்ட்ரகிள்ஸ், ரியல் க்ரோத். ஆனால் இப்போ சோசியல் மீடியா ஒரு ஃபேக்கான ரியாலிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் ரியல் லைஃப்பை விட ஸ்க்ரீன் லைஃப்பில் அதிக நேரம் வாழ்கிறாங்க. 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணலாம்னு நினைப்போம், ஆனால் 2 ஹவர்ஸ் போயிருக்கும். இதனால் மைண்டு டயர்ட் ஆகிடும், பாடி லேசி ஆகிடும், ட்ரீம்ஸ் எல்லாம் பெண்டிங்லேயே இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? டோபமைன். டோபமைன் பிரெயினில் ரிலீஸ் ஆகிற ஒரு கெமிக்கல். அது நம்ம ஹாப்பியாக இருக்கும்போதும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்போதும் ஒரு மோட்டிவேஷனல் ஃபீல் கொடுக்கும். அதாவது நீ உனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் சாப்பிடும்போதும், நீ கேமில் வின் பண்ணாலோ, உனக்கு லைக்ஸ் கிடைக்கும் போதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் இல்லையா? அதுதான் டோபமைன். அந்த எஃபெக்ட் உன் பிரெயினை என்ன நினைக்க தெரியுமா? இது நல்ல ஃபீலிங்ஸாக இருக்குது, மீண்டும் செய் மீண்டும் செய் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதனால தான் இன்னொரு ரீல், இன்னொரு கேம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு அப்படியே லூப் கண்டினியூ ஆகும். இதை தான் டோபமைன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இது ஷார்ட் டேர்ம் டோபமைன் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிட்டா பிரெயின் ஈஸியான ப்ளஷருக்கு அடிக்ட் ஆகிடும். இது இன்ஸ்டண்ட்டாக ஹாப்பினஸை கொடுக்கும், ஆனால் அவனோட லாங் டேர்ம் குரோத்தை கெடுக்கும். நெக்ஸ்ட்டு மைண்டு கண்ட்ரோல். மைண்டு கண்ட்ரோலுங்கிறது ஹிப்னோடைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளோட அட்டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது நம்மளோட மொத்த பார்வையையும் மொத்த தோற்றத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹூ கண்ட்ரோல்ஸ் யுவர் அட்டென்ஷன் கண்ட்ரோல்ஸ் யுவர் லைஃப். சோசியல் மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட், ட்ரெண்டு, இதெல்லாம் நம்ம அட்டென்ஷனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுது. நீ என்ன பார்க்கணும், என்ன வாங்கணும், என்ன மாதிரி இருக்கணும், இதெல்லாம் ஸ்லோவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதனால் சில நேரம் நம்ம ஓன் டிசிஷன் கூட நம்ம டிசிஷன் மாதிரி இருக்காது. இந்த ஆப்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ட்ரெண்ட்ஸு எல்லாமே சைக்கலாஜிக்கலாக நம்மளை ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. பிரைட்டான கலர்ஸு, அட்ராக்டான நோட்டிஃபிகேஷன்ஸு, இன்ஃபினிட்டி ஸ்க்ரோலு, ட்ரெண்டிங்கான சவுண்ட்ஸு, இது நம்ம பிரெயினோட அட்டென்ஷனை பிடிக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட சிஸ்டம். இப்போ இந்த உலகத்தில் பிக்கஸ்ட் பிஸ்னஸ் என்னன்னு தெரியுமா? அட்டென்ஷன் பிஸ்னஸ். நீ எவ்வளவு நேரம் ஸ்க்ரீனில் இருக்கிறியோ அவ்வளோ ப்ராஃபிட். அதனால் கம்பெனிஸ் உன்னோட அட்டென்ஷனை விட மாட்டாங்க. அதனால் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கு. உன்னோட பிரெயினை யாரையும் கண்ட்ரோல் பண்ண விட்டுறாத. கவனத்தை ஊமையில செலுத்து, வேறு யாருக்காகவும் உன்னோட அட்டென்ஷனை விட்டுறாத. நெக்ஸ்ட்டு ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்கிறது ஒரு சைலண்ட் எனிமி. நீ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது உன்னோட மைண்டில் 100 டைம்ஸ் ரிப்ளை பண்ணும். நீ ஏதாவது தவறாக பேசினாலோ இல்லை ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டாலோ அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு திறமை இல்லையா, என்னால் முடியாதா, இந்த தாட்ஸ் ரிப்பீட் ஆகி உன் மைண்டோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடும், உன்னை ஆக்ஷன் எடுக்க முடியாமல் ஸ்டாப் பண்ணிடும். ஓவர் திங்கிங் அதிகமாக இருந்தால் பயம் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும், மன அழுத்தம் ஏற்படும், கான்ஃபிடென்ஸை குறைச்சிடும். இதனால் உன்னால் ஆக்ஷனே எடுக்க முடியாது. அதனால தான் திங்க் லெஸ், டூ மோர். மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஃபெயில் பிகாஸ் தே ஆர் வீக், தே ஃபெயில் பிகாஸ் தே நெவர் ஸ்டார்ட். அதிகமான மக்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க, ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. திங்க் லெஸ், டூ மோர். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பார். நம்ம லைஃப்பை அவரோட சக்ஸஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அவர் இந்த ஸ்டேஜுக்கு எப்படி வந்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எத்தனை ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இருப்பாருன்னு பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டு தொடங்குங்க, அப்புறம் உங்களோட க்ரோத் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் ஸ்கில் லைஃப்பில் மிகவும் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் மத்தியில் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்லோலியாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லார் கையிலையும் மொபைல் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் சேட் ஒன்லி, டைப்பிங் ஈஸி, ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருக்கு. இந்த ஃபோன் அடிக்ஷன் காரணமாக நிறைய பேர் ரியல் கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணுறாங்க, ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுறாங்க, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பேசுகிறாங்க, எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது குறைஞ்சிருக்கு. ஒய்? பிகாஸ் அதிக நேரம் ஸ்க்ரீன் இன்டராக்ஷன். ரியல் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும். அப்புறம் மற்றவங்க பேசுகிறத ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள்.
அப்புறம் கிளியராக பேசுங்க. கம்யூனிகேஷன் இஸ் த சூப்பர் பவர். கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும், எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லோரோடையும் பேசுங்க, சகஜமாக பேசுங்க. ஃபஸ்ட்டு பேச ட்ரை பண்ணுங்கள். நல்ல கம்யூனிகேஷன் இருந்தால் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும், கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஃபீலிங் லேசி. நான் லேசியாக இருக்கேன் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் லேசி ஃபீலிங்ஸ் எப்போதும் பாடி ப்ராப்ளம் இல்லை. சில நேரம் அது மைண்டு ஓவர்லோடாக இருக்கும்போது தோணும். ஆனால் எல்லா லேசினஸும் ஆக்சுவல் லேசினஸ் இல்லை. சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, சரியான தூக்கமின்மை, எந்த ஒரு நோக்கமும் இல்லாததுனால், டூ மச் டோபமைன் அண்ட் லோ மோட்டிவேஷன், இதெல்லாம் நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். அதனால் சின்ன ஒர்க்கு கூட டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஃபோக்கஸ் குறையும், எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். பட் ரிமெம்பர், ரெஸ்ட் தேவையானது, ஆனால் கண்டினியூஸ் லேசினஸ் டேஞ்சரஸ். ஷார்ட் வீடியோஸ் பிரெயினுக்கு ஃபாஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் ஸ்லோ ஒர்க் செய்ய பிரெயினுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. 10 செகண்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்த பிரெயினுக்கு 1 hour ஸ்டடி செஷன் போரிங்காக ஃபீல் ஆகும். ஏன்னா பிரெயின் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ரிவார்ட்ஸுக்கு அடிக்ட் ஆகிடும். அதனால் இதிலிருந்து வெளியே வர்றதுக்காக ரியாலிட்டி வேக்கப் மெசேஜ் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஓவர் நைட்டில் சக்ஸஸ் ஆக முடியாது. உன் லைஃப்பில் நீ மாற்றுற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் உன்னோட ஃபியூச்சரை க்ரியேட் பண்ணும். யுவர் ஃபியூச்சர் இஸ் கிரியேட்டட் பை யுவர் டெய்லி ஹேபிட்ஸ். நீ என்ன பார்க்குற, யாரோட பேசுகிற, எப்படி திங்க் பண்ணுற, அதுதான் உன்னோட ரியாலிட்டி. ரியாலிட்டி பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் அங்கேருந்து தான் உன்னோட ரியல் growth ஆரம்பிக்குது. வேக்கப் டு ரியாலிட்டி. ஃபோனை கண்ட்ரோல் பண்ண, மைண்டை ட்ரெயின் பண்ண, ஓவர் திங்கிங்கை விட்டுரு, ஆக்ஷனை எடு. வேக்கப் டு ரியாலிட்டி பிஃபோர் ஃபேக் ரியாலிட்டி கண்ட்ரோல்ஸ் யுவர் ஃபியூச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மட்டும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நான் உங்கள் விக்னேஷ். ஆர் பை.